ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அந்த பகுத்தறிவு, அந்த வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்க வாக்கியத்திற்கு தலைப்பாக எடுத்துக்கொள்கிறேன். பகுத்தறிவு. பகுத்தறிவதனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பகுத்தறிவு என்று சொன்னால் இருக்கிற அறிவை சரியாக பயன்படுத்துகிறது தான் பகுத்தறிவு. விசுவாசிகள் எல்லாருக்கும் பகுத்தறிவு வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார். அதோடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், நீ தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் நீ என் வாயை போல் இருப்பாய் என்று எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். பகுத்தறிய தவறினால் நம்முடைய மனம் புதிதாகாது. அதனால் மனம் புதிதாகிறதுக்காக நாம் பகுத்து அறிய வேண்டும், பகுத்தறிவு உபயோகிக்க வேண்டும். அதோடு தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய கட்டளை அதுவாக இருக்கிறனால பிரித்தெடுத்தால் ஆண்டவருடைய வாயை போல் ஆவோம் என்று சொன்னால் அவரை போல பேச்சு கூட நமக்கு மாற்றம் ஏற்படும். இந்த காலையில் இந்த 2 வசனத்திலிருந்து பகுத்தறி பிரித்தெடு என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். பகுத்தறி பிரித்தெடு. இது தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு செய்தி அல்ல. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அனுபவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றும் பகுத்தறியணும், அதே சமயத்தில் நீங்கள் பிரித்தெடுக்கணும். இதில் விசுவாசிகளுக்கு மாத்திரம் செய்தி இருக்குது என்று நான் சொல்ல மாட்டேன். இதில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இதில் செய்தி அடங்கி இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இந்த சொல்லப்போகிற வேத வசனங்களிலிருந்து அதனுடைய விளக்கங்களிலிருந்து ஆண்டவர் உங்களிடத்திலும் பேசுவாராக. இந்த பகுத்தறி பிரித்தடு என்ற தலைப்பில் நான் பேசும் பொழுது அதற்காக 1 யோவான் 3 யோவான் நிருபத்திலிருந்து 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 1 யோவான் 3 யோவானிலிருந்து 3 குறிப்புகள். போன முறை நான் இங்கே பேசின பொழுது மறுபிறப்பின் அதிசயம் என்ற தலைப்பில் பேசினேன். அப்படி மறுபிறப்பின் அதிசயம் என்று பேசும் பொழுது யோவான் நிருபத்திலிருந்து தான் ஒரு 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இன்றைய காலையிலும் அந்த நிருபத்திலிருந்து தான் உங்களுக்கு 3 குறிப்புகள் கொண்டு வர விரும்புகிறேன். நான் பகுத்தறியவும் பிரித்தெடுக்கவும் தக்கதாக 3 குறிப்புகள். அதில் முதல் குறிப்பை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை பார்த்தால், இதில் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால உண்டானவன் அல்ல. நான் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்கானால் இருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன்னுடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதி உலகமாய் இருந்தது நிமித்தம் தானே. 13ஆம் வசனத்தில் கூட, என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். இந்த 10 முதல் 13 வசனங்களை நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம், பிசாசனுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் பிசாசனுடைய பிள்ளைகள் என்று அறிய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய பகுத்தறிவு உபயோகிக்க வேண்டும். பகுத்தறிவு உபயோகிக்க தவறினால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைதாங்க அப்படின்ற ஒரு ஆபத்துக்குள்ளே நம்ம வந்து சேருவோம். இன்னொன்று, இதை இந்த தேவனுடைய பிள்ளைகள் பிசாசனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இதில் யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்து அதை பிரித்து எடுத்து நான் பிசாசனுடைய பிள்ளையாக இருக்க மாட்டேன், தேவனுடைய பிள்ளையாக மாறுவேன் என்று தீர்மானிக்கிறதுக்கு பிரித்து எடுக்கிற அந்த காரியம் நமக்கு உதவி அளிக்கும். அதனால் பகுத்தறிய வேண்டும், நாம் பிரித்தெடுக்க வேண்டும்.
தேவனுடைய பிள்ளைகள் பிசாசனுடைய பிள்ளைகள் என்று யோவான் அப்போஸ்தலன் இங்கே சொல்லும் பொழுது முதல் பெற்றாருடைய பிள்ளைகள் 2 பேரையும் இங்கே சொல்ல கொண்டு வரதை நான் பார்க்கிறோம். காயின் ஆபேல். இந்த காயின் ஆபேல் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, மார்க்கத்துக்கு உட்பட்டவர்கள். இன்னொன்று, இவர்கள் முதல் பெற்றாருடைய பிள்ளைகள். அப்படி இருக்க 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகலாம். ஆனால் ஒருவன் ஆக மாட்டான், ஆகவில்லை என்றுதான் பைபிள் சொல்கிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த காயினுக்கு பகுத்தறிவு உபயோகிக்கவும் தெரியல, அவனுக்கு பிரித்தெடுக்கவும் தெரியல, ஒரே போக்கா போயிட்டான். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகள் நாம் மார்க்கத்துக்கு உட்பட்டவர்கள், நம்முடைய பெற்றார் கிறிஸ்தவர்கள். ஆனால் நாம் பகுத்தறிவை உபயோகித்ததுண்டா, பிரித்தெடுத்ததுண்டா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதுண்டா? அந்த காயின் பிசாசுடைய பிள்ளையா இருக்கிறானே, அதுபோல இஸ்மவேல் பிசாசுடைய பிள்ளையா தானே இருந்தான். ஏன் ஆண்டவருடைய கூட அந்த யூதாஸ் காரியத்தை என்ன தேவனுடைய பிள்ளையாக மாறினா? ஆனால் அவன் பிசாசுடைய பிள்ளையாகவே வாழ்க்கையை முடிச்சான் இல்லையா? அதனால இந்த குடும்பங்களில் பிறக்கிறது, மார்க்கத்தில் இருக்கிறது நல்லது என்றாலும் நாம் பகுத்தறிவை உபயோகிக்க வேண்டும், பிரித்தெடுத்திருக்க வேண்டும். இங்கே 2 பேரை பற்றி தான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பார்த்தால், ஆதாமுக்கு ஏவாளுக்கு அப்புறம் சேத்து என்ற ஒரு குமாரன் பிறந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ 3வது ஒரு குமாரன். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா நீண்ட வருஷங்கள் ஆதாம் இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இப்போ காயின் ஆபேலோட குழந்தை நின்றதல்ல, நிறைய பிள்ளைகள் அவன் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சர்வே பண்ணுனா சொல்லலாம், 2 குரூப்பார் அவனுக்கு பிறந்திருப்பாங்க. அல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிறந்தாங்க, அதாவது பிசாசின் பிள்ளைகளாக. ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மதத்துக்கு உட்பட்டவர்கள் யூதர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஆதாம் பாவம் செய்யாதிருந்த போது தேவனுடைய பிள்ளையா இருந்தான், பாவம் செய்த போது பாவியா போனான், சாசாய போனான்னு கூட சொல்லலாம். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் நம்ம எப்படி இருப்போம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ மாம்சத்தின்படி இவங்க பிறந்தாங்களே 2 பேரு, முதல்ல காயின் ஆபேல், ஒருத்தன் தேவனுடைய பிள்ளையாகிறான், இன்னொருத்தன் தேவனுடைய பிள்ளையாக பிசாசின் பிள்ளையா இருந்தான் என்று நான் பார்க்கிறோம். சரி, தேவனுடைய பிள்ளை ஆகிறதற்கு ஒருவனை தேவனுடைய பிள்ளை என்று நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்று யோவான் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அதாவது 12 பொல்லாங்கானல் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அப்போ ஆபேலுடைய கிரியை என்று சொல்லுகிறது நீதியின் கிரியை. அதை வைத்து அவன் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்றோம். இவனை பிசாசின் பிள்ளை என்று சொல்றமே காயினை, அவனை பிசாசின் பிள்ளை என்று சொல்றதுக்கு என்ன காரணம்? யோவான் இங்கே சொல்றார், அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். வச்சா பொல்லாத கிரியை உள்ளவனை போய் தேவனுடைய பிள்ளை நம்ம சொல்ல முடியுமா? அதோட நீதி உள்ள கிரியை உள்ளவனை தேவனுடைய பிள்ளை என்று சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்? சரி, இந்த ஆபேலை பற்றி வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னு சொல்லி, அப்போ அவனுக்கு விசுவாசம் வந்திருக்கிறது. அவனுக்கு வந்த விசுவாசத்தை பற்றி எப்படி சொல்லலாம்?
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இந்த விசுவாசம்தான் நீதியுள்ள கிரிகளை தரும். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுக்குரியது மாத்திரமல்ல. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அங்கே செலுத்தப்பட்ட அந்த பலி மிருகங்கள் எல்லாம் அருமைரட்சகர் இயேசு காலம் நிறைவேறுகிற பொழுது குறித்த இடத்துல மரிப்பார். அதனுடைய அஸ்திபாரத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவனுக்கு விசுவாசம் வந்து. ஆனால் இவனுக்கு விசுவாசம் வந்ததை போல இல்லையே. அப்படி இருந்திருந்தால் இவனுடைய கிரியைகளும் கூட நீதியுள்ள கிரியாக இருந்திருக்க முடியும். அவன் என்ன செய்தான்? பொல்லாதவன் என்று சொல்லும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் சகோதரனே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை சேர்த்து தான் வாசிக்கணும். தன்னுடைய சொந்த சகோதரனை பகைத்தான். அது அங்க நடந்தது. பகை என்று சொல்லுகிற போது தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தா, நாம் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். இது பிறந்த பொழுதே ஆபேலுக்கும் இருந்தது இந்த பகை என்கிற குணம். ஆனால் அருமைரட்சகர் இயேசுவை என்றைக்கு விசுவாசித்தானோ, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பகைமை என்ற குணம் அடியோடு ஒளிஞ்சது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைத்தான். பகையுடைய விளைவாகத்தான் அவனை கொலை செய்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஏன் நாம் பகையை வைத்துக் கொள்ளக்கூடாது? பகைக்கு நமக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னால் வேதம் இப்படி சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14, 16 வசனத்தை வாசிங்கன்னா, அதாவது பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து, ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார். 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பகையை சிலுவையில் கொன்று. இது ஆபேலுடைய வாழ்க்கையில கிரியை செய்ததுனால, நான் என்னுடைய சொந்த சகோதரனையும் பகைக்க மாட்டேன், உலகத்தில் யாரையும் பகைக்க மாட்டேன், வேண்டுமென்றால் என்னுடைய சொந்த சகோதரனையும் சிநேகிப்பேன், அதோடு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சிநேகிப்பேன் என்று அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறினதுனால, விசுவாசம் வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம் விசுவாசம் கிரியில காணப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், உங்கள் விசுவாசத்தின் கிரியை பார்த்து என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். உண்மையான விசுவாசத்திற்கு நிச்சயமாக கிரியை இருக்கும். ஆனால் காயின் அவன் ஆபேலோடு உடன் சகோதரனாக பிறந்தாலும் அவன் பிசாசின் பிள்ளையா போனானே, அவன் தன் சொந்த சகோதரனை பகைத்தானே. என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்து போட்டான், கொலையாளியாக மாறினான். யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல்ல 16ஆம் வசனத்தை வாசித்து விட்டு அப்புறம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே என்ன சொல்கிறார்? விரோதம், அதாவது எங்கே விரோதம் உண்டோ அங்கே சகலவிதமான துர்ச்சைகள் உண்டு. இந்த ஞானம் பரத்துக்குரிய ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தப்பட்டதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று இந்த விரோதத்தை பற்றி யாக்கோபு சாடி பேசினதை பற்றி நாம் பார்க்கிறோம். இவன் விசுவாசியா இல்லாதனால இவனுக்கு பகைக்குத்தான் தெரியுமே தவிர வேற சிநேகிக்க தெரியாதுங்க.
இவனை பிசாசின் பிள்ளை என்று சொல்வதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? பாவம் செய்கிறவன் பிசாசனால உண்டாயிருக்கிறான். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். இன்றைக்கு பகைமை என்று சொல்லுகிறது இல்லாத ஒரே இடம் எது என்று கேட்டால் அது தேவனுடைய திருச்சபை தாங்க. மற்ற எல்லா இடங்களிலும் பகை நல்லோரை பகைக்கிறவர்களாக என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நான் 22 வயது வரையில எனக்கு யாரையும் சிநேகிக்க தெரியாது. எங்கள் அப்பாவையெல்லாம் கொலை பண்ணியிருப்பேன். ஏனென்றால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணார். ஆனால் என்றைக்கு அருமை ரட்சகர் இயேசு எனக்காக சிலுவையில் பலியானார், என் பாவம் அவரை சிலுவை கொண்டு போயிற்று என்று அவரை நம்பினானோ அன்றைக்கே அந்த பகைமை குணம் நீங்கி அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு நீங்காத உறவு ஏற்பட்டு என்னை அவர் இவர் தான் பேசுவார். அதுக்கு முந்தையெல்லாம் போடவாடா ஒரு சமயம் என்னை அடிக்கவெல்லாம் வந்திருக்கிறார். என் மகன் ஊழி செய்கிறாருங்கன்னு சொல்லி எல்லா இடத்திலும் சொல்லிட்டு தெரிவார். ஆனால் இவன் விசுவாசி ஆகவில்லையே. இவன் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைத்ததுக்கு காரணம் யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவனுமாய் இருந்ததுனால தானே அவன் கொலை செய்தான். சில நாட்களாக ஈராக் பகுதிகளில் பயங்கரமாக கிறிஸ்தவ குடும்பங்களை கடத்தி கொண்டு போய் தீவிரவாதிகள், அதாவது டேரா போட்டு அங்கே வைத்து சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்களை சுட்டுக் கொள்ளுகிறார்களாம். ஆனால் கிறிஸ்தவங்க என்ன தீமை செய்தாங்க அப்படின்னு யாரும் கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. மற்ற நாடுகள் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த தீவிரவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டில் நாங்க தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, எந்த மதத்துக்காரன் இங்க இருக்கக்கூடாது அப்படி சொல்லி எல்லாரையும் கொள்ளுவோம். அவன் அப்படித்தான் செய்வான். அவன் இஸ்மவேல் சந்ததியை சேர்ந்தவன், அவனை திருத்த முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளான நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சியிடுகிறார் என்று ரோமர்கள் 20 சொல்லப்பட்டிருக்கு. நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளை ஆனோம்? பிறந்தபோது தேவனுடைய பிள்ளை ஆனோம்னு பைபிள் சொல்லலைங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தமக்கு சொந்தமானதில் வந்தார் இயேசுவானவர், அதாவது யூத குலத்தில், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் நம்முடைய வார்த்தையில் சொன்னால் கிறிஸ்தவத்தில் வந்தார், கிறிஸ்தவனுக்காக வந்தார், கிறிஸ்தவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் யாருக்கு? ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் நஷ்டம். பிசாசின் பிள்ளைகளாம் வாழ்ந்து பிசாசின் பிள்ளை மடிஞ்சு போவாங்க. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ நோ நம்பர். ஏனென்றால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வரும்பொழுது எண்ணி முடியாத திரளான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிற காரியம் என்று சொல்வது சாதாரண காரியம் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லவில்லை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அந்த ஆபேல், ஆண்டவரே நீர் ஒரே குடும்பத்தில் பிறந்த 2 பேர்ல அவன் என்னுடைய சொந்த சகோதரன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல உரிமை இல்லாதவனா இருக்கிறான், குணம் மாறாதவனா இருக்கிறான். ஆனால் நீர் என்ன குணத்தை மாற்றி எனக்கு விசுவாசம் தந்து, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்ம தவிக்கிறோமா? அதனால அவனுக்கு ஆச்சரியம், என்னை தேவன் அவருடைய பிள்ளையை தெரிந்து கொண்டாரே. அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால பிதாவான ஒரு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், பிசாசின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளாதீங்க. இந்த நிருபத்தில் யோவான் அப்போஸ்தலன் பகை தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளில் நடக்கிறான் சொல்றார். இந்த பிசாசு குணத்தை நீங்க எங்க படிச்சீங்க? அப்படித்தான் நான் ஒரே வார்த்தையில கேட்பேன்.
ஆண்டவர் இயேசு இந்த குணத்தை உங்களுக்கு கொடுக்கல. இந்த குணத்தினால ஒரு லாபம் கிடையாது. பகையினால நீதிக்கெல்லாம் பகைஞனே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த செருகி உப்பவர்களை விசுவாசத்தில் திருப்ப முயற்சித்தானே அந்த பரி இயேசு நீதிக்கெல்லாம் பகைஞன். பகைக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரையும் நீங்க போய்த்தான் அவங்க, ஒருத்தரை கூட விட மாட்டீங்க. எங்க பார்த்தாலும் பகை மயம். இந்த பகையை, இந்த விரோதத்தை அவன் வைத்துக் கொண்டதுனால அவனுக்கு என்னங்க லாபம் கிடைச்சது? இந்த பிசாசின் பிள்ளையா வாழ்ந்ததுனால அவனுக்கு என்ன லாபம் கிடைச்சது? ஒரு லாபம் கிடைக்கல. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், அவன் கட்டின மனைவிமார்கள் அந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். எத்தனை காலங்கள் தெரியாதுங்க. என்னை பெத்து வளர்த்த தாய் தகப்பனார நீங்க படுத்துறீங்களே, இப்படி செய்யலாமா? எரிரத்தியில எண்ணெயை ஊத்துறது மாதிரி நல்லா திட்டுங்க, நல்லா திமிருங்க. தான் பெற்று வளர்த்து இந்த பையன் இவ்வளவு மோசமா இருந்தனா இவனை பெற்றிருக்க கூட வேண்டாமே அப்படின்னு மனம் புழுங்கி போனாங்க அவங்களுடைய தாயார். அப்புறம் அவனை பற்றி என்ன வாசிக்கிறான்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையில. அந்த 14ஆம் வசனத்தை விட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுக்கு கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது ஒரு கசப்பான வேர் முளை திரும்பி அநேக தீட்டுப்படுவதனாலே அப்படி சொல்லிட்டு, ஒருவனு வேசிக்கல்லனாவது ஒருவேளை போதனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட சீர்கட்டவனாகிய ஏசாவை போல இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அது சொல்லிட்டு, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேறியும் மனம் மாறுதலை காணாதே போனான் என்று எழுதியிருக்க. தேவனுடைய பிள்ளையாக மாறினான் தன்னுடைய சொந்த சகோதரன் என்று தெரிந்த போது, ஏப்பா நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்டீன்னா நானும் தேவனுடைய பிள்ளையா மாறணும், அதற்கு என்ன வழின்னு கேட்டிருக்கணுமல்ல? அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தை அவன் பார்த்திருக்கணுமல்ல? பார்த்தான் இல்லையா? அவருடைய சகோதரனுடைய கிரிகள் நீதியுள்ள கிரிகளா இருந்ததல்லவா? நீ வேணும்னா தேவனுடைய பிள்ளையா இருந்துட்டு போ, நீ வேணும்னா அப்பா அம்மாவுக்கு உதவியாயிரு. நான் இருக்கிற வரையில் அப்பா அம்மா மதிக்க மாட்டேன், அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேன், வேணுமானா அவங்கள பகைப்பேன், பகைக்கிறவங்களுக்கு ஆதரவு தருவேன். இப்படியே வாழ்ந்துட்டு ஏப்பா நீ தேவனுடைய பிள்ளையா மாற விரும்பல இல்லை, தேவனுடைய பிள்ளையா இருக்க சம்மதிக்கல இல்லை, உனக்கு மாதிரி இருந்த அந்த மாதிரியை கண்டு நீ மனம் திரும்பல இல்லை, விசுவாசிக்கல இல்லை, மறுவிருப்ப அடையல இல்லை, நீ தேவன் பக்கமா வராத அப்படின்னு சொன்னா, நீங்க பேசாம இருங்க. இப்ப என்னுடைய மாம்சம் மனசும் உருவடிய போறது, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கு உள்ளானேன் என்று முறையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டேன். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடுகிறான், மனம் மாறுதலை காணாதே போனான். நீங்க இப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையா ஆகலைன்னா நாளைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளையா ஆக முடியுமா என்றது சந்தேகம்தான். இன்றைக்கு பிரச்சனையை விட நாளைக்கு பிரச்சனை அதிகமாகும், இன்றைக்கு பாவத்தை விட நாளைய பாவம் அதிகமாகும். அதனாலதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அணுகிற காலம். நான் உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனபடியினால தப்பிச்சிருவியா? எப்பக்கத்துல சூழ மதில் போட்டு ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு தரைமட்டமாக காலம் வரும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரே, நடக்கலையா? அதனால உங்களுக்கு பகுத்தறிவு உண்டல்லவா? கடவுளை என்ன உங்களை முட்டாளாக படைச்சாரு? அந்த அறிவை நீங்க உபயோகிச்சு மற்றவங்க விசுவாசி ஆகும் போது, மற்றவங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, மறுபிறப்படைந்திருக்கும் பொழுது, அது அதிசயமாக அவருடைய வாழ்க்கையில நீதி நிற்கையில் உண்டாயிருக்கும் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறணும் இல்லையா? நீங்க யாரா இருக்கிறீங்க? இப்போ நீங்க இனி யாரா இருக்க விரும்புறீங்க? அதான் கேள்வி. நீங்க இப்ப யாரா இருக்கிறீங்க, இனி யாரா இருக்க விரும்புறீங்க? இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைய இல்லை, அது உங்களுக்கு தெரியும் சிலரை பற்றி. அப்ப நீங்க எப்பத்தான் தேவனுடைய பிள்ளை ஆக போறீங்க? நீங்க நினைச்ச நேரத்தில் ரட்சிக்கப்பட முடியுமா?
பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று இயேசுவே ரட்சியம் சொல்றதுக்கு முந்தைய மறைஞ்சுவான். அதான் என்னுடைய கருத்து. சடுதியில சகாயம் என்று நாசம் அடைவான். எந்த ஒரு பாவி நரகத்தில் போகும்போது ஆண்டவரை குற்றம் சொல்ல மாட்டான், அவருடைய திருச்சபையை குற்றம் சொல்ல மாட்டான், ஊழியக்காரரை குற்றம் சொல்ல மாட்டான். ஐயோ எத்தனை முறை அவங்க ஆத்துமபாரத்தோட பேசினாங்க, எத்தனை முறை நான் ஆலயத்துக்கு போனேன், ஆனால் நானாக அதை வேண்டாம் என்று தள்ளி வைத்தேன். இப்ப விரும்புறேன், விசுவாசத்துக்குள்ள வரணும்னு விரும்புறேன், மனம் திரும்புறதுக்குள்ள வரணும்னு விரும்புறேன், மறுவிருப்பனை விடும் என்று விரும்புகிறேன். காலங்கள் பிந்தி போயிட்டு அப்படியா சொல்லணும்? ஆபேல் அவன் பிறக்கும் போதே தேவனுடைய பிள்ளை அல்ல, இடையில தான் தேவனுடைய பிள்ளை ஆயிருக்கிறான். உங்களுக்கு மனசு இருந்தா இன்றைக்கே தேவனுடைய பிள்ளை ஆகலாம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? இதோ வாசற்படி என்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்பிரவேசிப்பேன். திறக்க வேண்டியது நீங்க, உள்ள வர வேண்டியது அவர். அதென்ன? இது முதல் குறிப்பு. தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிறார்கள், பிசாசுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பிசாசுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பரலோகத்தில் விட்டா ஓடிய வந்து நரகத்தில் விழுந்துருவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க மோட்சத்துக்கு போனா வெளியே வர மாட்டாங்க. ஏனென்றால் 6 நாட்கள் கொண்டு உண்டாக்கின உலகமே இன்றைக்கும் மனுஷனுடைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது இல்லை, அப்பாற்பட்டதா இருக்கிறது. 2000 வருஷ காலமாக ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலத்தில் ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணி முடிக்கல, முடிச்சுட்டா. அங்க போன பிற்பாடு நம்ம திரும்புவோமா? அதனால தேவனுடைய பிள்ளைகள் அங்க போவாங்க, பிசாசுடைய பிள்ளைகள் பாதாளத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. நீங்க அங்க போக வேண்டாம். ஆண்டவர் இயேசு சிலுவை மரணத்தில் அவ்வளவு கொடிய பாடுகளை சகித்தது நீங்க நரகத்துக்கு போறதுக்கா? நீங்க மோட்சத்துக்கு போறதுக்காக. ரெண்டாவது, நாம் பகுத்தறிய வேண்டிய காரியம், பிரித்தெடுக்க வேண்டிய காரியம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், 1-2 பேரல்ல, அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அது ஆவிகள் தானே, ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் இருக்கிறது, நீங்க எல்லா ஆவியும் நம்பாதீங்க, அதை சோதித்தறிங்க. 2ஆம் வசனத்தில், தேவ ஆவியை நீங்கள் எதனால அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால உண்டாயிருக்கிறது. ஆனால் 3ஆம் வசனத்தில், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவுடைய ஆவி அதுவே, அது இப்போதும் உலகத்தில் இருக்கிறது. 2014 வருஷத்துக்கு முந்தி சொல்றாரு யோவான் அப்போஸ்தலன், அந்த முதல் நூற்றாண்டுல இப்பொழுதே அது இருக்கிறது. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள். 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நாங்கள் தேவனால உண்டானவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். 2 ஆவி இருக்கிறது. இந்த 2 ஆவியில எது நல்ல ஆவி என்று பகுத்தறிகிறது. அதுக்கு நீங்க விசுவாசத்துல வரணும். விசுவாசத்துல வராம நீங்க தேவனுடைய பிள்ளை ஆகாம இந்த ஆவிகளை பகுத்தறிய முடியும் என்று நான் நம்புகிறதே கிடையாதுங்க. இன்றைக்கு பெருவாரியான ஜனங்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவியை தான் நம்பி போகிறார்கள். கிறிஸ்தவ ஆலயங்களிலும் கிறிஸ்தவ கூட்டங்களிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய தேவ ஜனங்கள் மாத்திரம்தான் சத்திய ஆவி போதிக்கிறபடி நடக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பகுத்தறியக்கூடிய அறிவை ஆண்டவர் தந்திருக்கிற அறிவை அவங்க சரியா பயன்படுத்துறாங்க. எரேமியாவை போல கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் இருக்கிறவங்க தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்து எடுத்து இது தீர்ப்பானது, இது வெளியேறப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வாயா இருந்து செயல்படுறாங்க.
இப்போ 2 ஆவி இருக்கிறது. இந்த 2 ஆவியில் எந்த ஆவி சரியான ஆவி, நீங்கள் எந்த ஆவியை பின்பற்றுறீங்க, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த ஆவிக்கு உங்களுடைய வாழ்க்கையை, நல்ல ஆவிக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அறிவை சரியாக பகுத்தறிவை உபயோகிச்சிருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் பிரித்தெடுத்து சரின்னு சொல்லி நீங்களும் அறிவீர்கள், மற்றவர்களும் அறிவார்கள். சத்திய ஆவி, 2வது வஞ்சக ஆவி. இங்கே யோவான் அப்போஸ்தலன் சோதிச்சு பார்க்க சொல்கிறாரு. அப்படி சோதிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஏன் சோதிக்கப்படாது? நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பரலோகத்திலிருந்து கொண்டு பேசுகிறார் எபேசு சபையிடத்தில். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நீ ஒருவேளை இதை சோதித்தறிய தவறி இருந்தால் எல்லா அப்போஸ்தலரும் தாங்க அப்படி சொல்லி இந்த கள்ளர்களை சபைக்குள்ள விட்டு சபையை கள்ளத்தனமான சபையை ஆக்கிடுவேன். நீ சோதித்தது அவர்கள் பொய்யர் கண்டுபிடிச்சது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அதை பாராட்டுகிறார். அந்த கருத்தில் தான் ஆண்டவரை அதிகமாக சிநேகித்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் சோதித்து அறியுங்கள். நீங்கள் சோதித்து அறியலைன்னா வஞ்சகாவினால ஏமாற்றப்பட்டு போவீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சோதனை இருந்ததா என்று நீங்கள் பார்த்தால் அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ உள்ள வந்து இந்த விசுவாசிகளை வஞ்சிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி அடைந்தார்கள் என்பது எங்கே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிள்ளைகளே நீங்கள் தேவனால உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அப்போ சோதனை இருந்தும் கூட அந்த வஞ்சிக்கிறவர்களை ஜெயித்தீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே யோவான் அப்போஸ்தலன் அங்கே எழுதுகிறார். அப்போ சோதிக்கிறது தவறல்ல, அது ரொம்ப அவசியம். சோதிக்க தவறினால் எல்லா அப்போஸ்தலன் என்று சொன்னால், எல்லா ஆவிகள் என்று சொன்னால் கள்ள அப்போஸ்தலத்தில் போக வேண்டிய அவசரம் இருக்கும், கள்ள போதனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். இங்கே என்ன வாசிக்கிறோம்? சத்தியாவி அப்புறம் வஞ்சகாவி என்று நாம் பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால உண்டானது. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால உண்டானது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அறிக்கை என்ற காரியத்தை பற்றி பேசுறார். ஒருவர் செய்கிற அறிக்கையை வைத்து இவர் எந்த ஆவியினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார், எந்த ஆவியினால ஆசிரிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல முடியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தில் சொல்றார், என்னை அறிக்கை பண்ணுகிறவனே, இந்த உலகத்தில் என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னால நான் அவனை அறிக்கை செய்வேன். இந்த உலகத்தில் எவன் என்னை மறுதலிக்கிறானோ அவனை பிதாவுக்கு முன்னால மறுதலிப்பேன் என்று அந்த 2 வசனங்கள் ஆண்டவர் சொன்னதாக பார்க்கிறோம். இன்றைக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற எல்லா ஆட்களையும் நாம் சொல்லலாம். 1007 மதத்தை சேர்ந்தவளையும் சொல்லலாம், மதத்துக்கு அப்பாற்பட்டவங்களை விட்டுருங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு அறிக்கை பண்றாங்க. ஆனால் இவர்கள் செய்கிற அறிக்கையெல்லாம் சரி என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கூட்டமான ஆட்கள் சரியான அறிக்கை சொல்றாங்க, இன்னொரு கூட்டமான ஆட்கள் முற்றிலும் தவறான அறிக்கை செய்கிறாங்க. அந்த தவறான அறிக்கை செய்கிற மக்கள் வஞ்சக ஆவி அவங்கள வஞ்சித்து போயிடுச்சு. ஆனால் சரியான அறிக்கை செய்கிற மக்கள் உலகமெல்லாம் நீங்கள் பார்த்தால் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லா தேசங்கள் 5 கண்டங்களிலும் அதில் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாம் ஆண்டவரை எப்படி அறிக்கை செய்தோம்? அதான் ரோமர் 10:9 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு, வேற யாரையும் நாங்கள் இந்த உலகத்தில் தெய்வம் என்று நாங்கள் அறிக்கையிட மாட்டோம்.
ஏனென்றால் இவர் ஒருவர் தான் வந்தவர், வாழ்ந்தவர், மரித்தவர், உயிர் தெழுந்தவர். இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்த இடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த அறிக்கையில் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்போ நம்முடைய அறிக்கை சரியான அறிக்கை. ஒரு நாளில் பிதாவுக்கு முன்னால் ஆண்டவர் நம்மை குறித்து அறிக்கை செய்வார். எபிரேயருக்கு நம்ம 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தால், நாம் பன்மையில் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார் எபிரேய விசுவாசிகளை பற்றி, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற. அப்போ நம்முடைய ஆண்டவர் தான் அப்போஸ்தலர், அதற்கு தகுதி உள்ளவர். ரெண்டாவது, அவர் தவிர பிரதான ஆசாரியர் யாரும் கிடையாது. அந்த மாதிரி நாம் அறிக்கை செய்கிறோம். இப்படிப்பட்ட அறிக்கையை யார் செய்கிறதில்ல தெரியுமா? இந்த வஞ்சிக்கிற ஆவியை உடையவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிக்கை எடுக்கிறது இல்லை. அவங்க ரட்சிக்கப்படுறது கிடையாது. அவங்க ஆண்டவர் அப்போஸ்தலர் சொல்ல மாட்டாங்க, பிரதான ஆசாரியர் என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறதுனால, இந்த வஞ்சக ஆவி நமக்கு இல்லாமல் சத்திய ஆவி நமக்கு இருக்கிறபடினால, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், இந்த சத்தியாவி என்று சொல்லி இங்கே வார்த்தை வாசிக்கிறோம் இல்லையா, நம்முடைய ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது. அப்போ இந்த சத்தியாவின்னு சொல்றது ஆவியானவரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டது. அதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், சத்தியாவியாகி அவர் வரும்போது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே ஆவியினாலே அண்டி இயேசுவை ஒருவனும் கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே அண்டி இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது. இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் உள்ளவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி இல்லையே. அப்படி இருக்க இயேசுவை கர்த்தர் என்று எப்படி சொல்லுவாங்க? அவங்க இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவரை தெய்வம் என்றும் கர்த்தர் என்றும் எல்லாற்றுக்கும் மேலானவர் என்றும் இவருக்கு சமமானவர் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்றதுக்கு இந்த வசனங்களை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவானவரை எல்லாரும் கணம் பண்ணுகிறதை போல குமாரனை எல்லாரும் கணம் பண்ணும்படி நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவானவரை எல்லாரையும் கணம் பண்ணுகிறது உண்டானா குமாரனை கணம் பண்ண வேண்டியதானே? இந்த யோகா சாட்சிக்காரன் பிதாவை கணம் பண்ணுவான், குமாரனை கணம் பண்ண மாட்டான். அவங்க உபதேசமாக தான் அவங்க வெளியிடுகிற புஸ்தமெல்லாம் அதுதான். பார்த்தீங்களா? ஆண்டவரே சொல்லுகிறார், எல்லாரும் பிதாவை கனம் பண்ணதை போல குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். அப்புறம் சொல்றார் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். போ அதெல்லாம் காரியம்லாம் முடிஞ்சு சப் சொன்னாரா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்தில் நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு வரமாட்டீங்க, உங்க பாவம் உங்க தலை மேல தான் இருக்கும். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆனா யெகோவா சாட்சிக்காரன் சொல்றது, யெகோவாவிடத்துல விசுவாசமாயிருங்க, இயேசு நடத்த விசுவாசமா இருக்காதீங்க அப்படி சொல்றானே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். முந்தினவருமாயிருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முந்தி யாருமே கிடையாது. பிந்தினவருமாயிருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பின்னால யாருமே கிடையாது. இவர் தாங்க எல்லாற்றுக்கும் எல்லாம் மாணவர். மத்தியில் இருந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க. 6 முறை ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 முறை சொல்லுகிறார். நான் சொன்னது இறுதியானது, வேற யார் சொன்னதும் எடுக்க வேண்டாம். சொல்லுகிறதுக்கு தகுதியான நான் ஒருதான். பூர்வத்தாருக்கு அப்படி உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்றபடி செய்யுங்க. இப்படி யாராவது சொன்னது உண்டா? இந்த வஞ்சகாவி கிறிஸ்துவ தெய்வம் அல்ல என்று தெய்வம் என்று அறிக்கை செய்கிறது இல்லையே, அந்த வஞ்சகாவியை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் முழுசு நீங்க படிச்சீங்கன்னா 7 முறை ஆண்டவர் இயேசு நானே 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 நானேன்னு சொல்றார். நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவப்பம், நானே உயிர்த்தெழுதல ஜீவனுமா இருக்கிறேன், நான் 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 நானே 7 முறை சொல்லியிருக்கிறார். 7 எப்பொழுதுமே முழுமையை குறிக்கும். விசுவாசிகளான தேவ ஜனங்கள், நாம் சத்திய ஆவியிடத்துல நாம் இந்த காரியத்தை கேட்டு படிச்சா
இந்த வஞ்சிக்கிற ஆவியினால நாம் ஏமாற்றப்பட மாட்டோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை பார்த்தீங்களா? யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. யெகோவா சாட்சிக்காரர் வந்து உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக, கிறிஸ்துவத்தில் நிலைத்திருப்பீர்கள். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த சத்தியாவியானவரை பற்றி ஆண்டவர் சொல்லுவது என்ன அருமையாக சொன்னார் பார்த்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் முதல்ல 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சத்தியாவின்னு சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்தில் சத்தியாவின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த சத்திய ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்து என்னை அறிவிப்பதனால என்னை மையப்படுத்துவார். என்னிடத்திலிருந்து எடுத்துன்னு சொன்னா வசனத்திலிருந்து எடுத்து என்னை மையப்படுத்துவார். ஆவியானவர் தன்னை மையப்படுத்துகிறது அல்ல. இன்றைக்கு பெந்தகோஸ்து இயக்கங்கள் ஆவியை மையப்படுத்தி கிடக்கிறாங்க. ஆனால் அந்த ஆவியானவர் அருமை ரட்சகர் சொல்கிறார், என்னுடையிலிருந்து எடுத்து என்னை மையப்படுத்துவார். இயேசுவானவரை மையப்படுத்தாத ஆவி அது ஆவி அல்ல, அது வந்து வஞ்சகாவி என்று சொல்ல வேண்டும். அப்புறம் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் மருவமலையில் இருக்கிறார், சீசல் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, பிதா சத்தம் கொடுக்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். பிதா சொல்லலை. பார்த்தீங்களா? இன்னைக்கு பிதாவை பற்றி பெருமையா பேசுறாங்க, அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த பிதாவை சொல்றார், இவர் நேசகுமாரன், இவருக்கு பிரியமா இருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அவரிடமிருந்து எடுத்து அவரை மையப்படுத்துகிறார். அவர் பிதாவையும் பரிசுத்தாவின் தன்னகத்தை உடைய தேவகுமாரனாக இயேசுவை பெற்றிருந்ததான் முழு பைபிள். சத்தியாவி அது முழுசும் அழகா எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த வஞ்சகாவி உள்ளவங்க செய்யற காரியம் என்னவென்றால், அவங்க இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தினால வந்து இயேசு கிறிஸ்துவை அவங்க தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் நானும் எந்த ஆவி உடையவர்களாக இருக்கிறோம்? ஒன்று வஞ்சகாவியா, அந்த கிறிஸ்துவின் ஆவியா? இங்க பாருங்கள், 2 வார்த்தைகள் இங்க சொல்றாரு யோவான் அப்போஸ்தலன் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பின்பகுதியில் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனால இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் சொல்லியிருக்கு. அப்புறம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு பாருங்கள், தேவனால் முதல் வசனத்தில் பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இருப்பதனால், அநேகம்னு 2 வார்த்தை வருகிறது. இதை சொல்லுவதற்கு பேதுரு நிருபத்திலையும் ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்த்தால், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு அதாங்க இருக்குது. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, அவங்க அறிக்கையிட மாட்டாங்க, மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். 2ஆம் வசனத்தில் அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அப்ப அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வஞ்சிக்கிற ஆவியினால வஞ்சிக்கப்பட்டு உபதேசம் பண்றாங்க, அதை நிறைய ஆட்கள் கேட்கிறாங்க. அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதுதாங்க இன்னைக்கு மிச்சம். கூட்டத்தை பார்த்தா ஆலயமே கொல்லக்கூடாத அளவுக்கு உள்ளே வெளியே ஆளுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்படுகிற போதனை என்று சொல்லுகிறது சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவி கொடுக்கிற போதனை அல்ல, வஞ்சக ஆவியாகிய அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி கொடுக்கிற போதனையினால ஜனங்கள் வசனத்தை விட்டு விட்டு மாம்ச சம்பந்தப்பட்ட கிளர்ச்சியை உண்டாக்குற காரியங்களை எல்லாம் சொல்லி சிலுவையை மறைத்து காரியங்களை செய்கிறான். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு புத்தகத்தை அனுப்பினார். அந்த புத்தகத்துக்கு அதாவது முகவுரை எழுத வேண்டும் என்று ஒருத்தரை கேட்டுக்கொண்டார்.
அந்த தேவனுடைய மனுஷன், அவர் ஆண்டவரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒருவர் இந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். எழுதின மனிதன் நல்லா எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை கெட்டிக்காரத்தனமா, அந்த கெட்டிக்காரத்தனத்தெல்லாம் பாராட்டுகிறார். அந்த புஸ்தகத்தை அவர் திருப்பி அனுப்பினார். இந்த புஸ்தகத்துக்கு என்னால முகவரை எழுத முடியாது அப்படின்னு. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அவ்வளவு பெரிய புஸ்தகத்தில் சிலுவையினுடைய மகத்துவமே இல்லையே, இந்த புஸ்தகத்தை குப்பையில் போடுங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இன்றைக்கு மேடைகளில் நடக்கிற புஸ்தகங்களை நீங்க கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால ஒரு பாவிக்கு பரிபூரணமான மன்னிப்பு, பரிபூரணமான பரிசுத்த வாழ்க்கை, இதன் மூலமாகத்தான் பரலோகத்துக்கு ஒரு பாவி போகிறான், பாவி பரிசுத்தமடைந்து போகிறான். இதற்கு சபைக்கு சம்பந்தம் இல்லை, இதற்கு ஞானஸ்நானத்துக்கு சம்பந்தம் இல்லை, இதற்கு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதற்கு சம்பந்தம் இல்லை, இதற்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை, இதற்கு ஆவியின் வரங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற காரியத்தை எல்லாம் விட்டு விட்டு இதை மாத்திரம் முக்கியப்படுத்துறதுக்கு அவங்க இஷ்டம் இல்லை. அதனாலதான் கலாத்திற்கு நிறுவனத்தில் என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், அவள் தரிப்புண்டு போன நிலமாயிருக்கும், அவள் கள்ள சகோதரர்கள் உங்களை கலக்கிட்டாங்க, உங்களை அதாவது என்ன, உங்களை மயக்கிட்டாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உங்களை புரட்டி போட்டாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, ஒரே சுவிசேஷம். அதுதாங்க ஆண்டவராக இயேசுக்கு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்தார். இந்த சுவிசேஷத்தில் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க, இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் விருதா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப விளக்கமா சொல்றாரு. எத்தனையோ வருஷ கால கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தவங்களுக்கு இயேசுவானவர் வேத வாக்கியங்கள் படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். சரி, இந்த மாதிரி இந்த வஞ்சக ஆவி அதை பின்பற்றாங்களே, அந்த வஞ்சக ஆவியை பின்பற்றவங்களுக்கு அவங்கள பற்றி யோவான் அப்போஸ்தலன் சொல்ற ஒரு காரியத்தை பார்த்தீங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கொண்டே அல்லாமல் வேற யார் பொய்யன்? உடானவர் பொய்யன் யாருண்டா இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவர், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்ப பொய்யனுக்கு பரலோகத்தில் இடம் உண்டா என்று கேட்டால், வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கீங்கன்னா, பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. தீட்டையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதற்குள்ள பிரவேசிக்காது. பொய்க்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. அப்புறம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 8 கூட்டமான ஆட்கள் நரகத்துக்கு போறாங்க. அதுல கடைசியில சொல்லப்பட்டது யாரு தெரியுமா? பொய்யர் அனைவரும். அதனால அவங்க போதனை பண்றதுனால, ஒரு ஆவியை பின்பற்றுறதுனால, மார்க்கத்துக்குள்ள இருந்து பேரும் புகழும் பெருகிறதுனால பரலோகத்துக்கு வருவார் என்று பைபிள் கிடையாது. வஞ்சகாவி மறுபிறப்பை கொடுக்குமா? வஞ்சகாவி பரிசுத்தத்தை கொடுக்குமா? வஞ்சகாவி அவங்கள நல்ல நடக்கையில நடத்துமா? நடத்தாதில்லை. ஆனாதான் இன்றைக்கு பெருவாரியான ஆட்கள் கூட்டத்துக்கு போறவங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை போய் பாருங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய தொழில்துறை பாருங்க, எல்லாம் கசாமுசாம், ஒன்றும் கிடையாது. என்னவோ கோயிலுக்கு போறாங்க, என்னவோ கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அது என்ன ஊரை ஏமாத்துறீங்களா? உலகத்தை ஏமாத்துறீங்களா? பரலோகத்தை எவனையும் ஏமாற்ற முடியும், எவனும் ஏமாத்துறது கிடையாது. அப்படித்தான் சொல்லணும். சரி சரி, 3வது பகுத்தறி பிரித்தெடு. அதுல 2 யோவான் தான் அதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல 3 யோவான் 11ஆம் வசனத்துல, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால உண்டாயிருக்கிறார், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இங்க பாத்தீங்களா? தீமையானது நன்மையானது என்று 2 காரியத்தை பற்றி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். தீமையானதை யார் செய்யறது? நன்மையை யார் செய்கிறதுன்னு கேட்டா, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ நன்மையானது அப்படின்னு சொன்னா நன்மை செய்கிறவன், தீமையானது அப்படின்னு சொன்னா தீமை செய்கிறவன். அப்போ யோவான் அப்போஸ்தலன் நீ இதை பகுத்தறிங்க, நன்மையானது எது, தீமையானது எது.
நன்மையானவன் யார், தீமையானவன் யார் என்பதை நீங்க பகுத்தறிங்க. இன்னொன்று, இதை பிரித்தெடுங்க. நன்மையானது சரின்னு சொன்னா நீங்க பிரித்தெடுத்து நன்மையானவனா மாறிடுங்க. ஆனா உங்களுக்கு பிரித்தெடுக்க தெரியல, நீங்க அந்த தீமையானவனை பின்பற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தீமையானவன் யார்? தீழ்ப்பானவன். அவனை தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வாயப்பால நாம் மாற முடியுமா? பஞ்சகாவியை நாம் தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய வாயாக மாற முடியுமா? அதோட பிசாசின் பிள்ளையா இருந்தால் நாம் ஆண்டவருடைய வாயாக மாற முடியுமா? பிசாசுடைய பிள்ளைகள் தீர்ப்பானவர்கள் தானே. வஞ்சகாவி தீர்ப்பான ஆவிதானே. தீமை தீர்ப்பானது தானே. தீமையானவன் தீர்ப்பானவன் தானே. அதனால நீங்க பகுத்தறிங்க, பிரித்தெடுங்க. இந்த தீமையானது தீமை செய்கிறவன் அப்படின்னு யோவான் சொல்லும் பொழுது அது யாருன்னு கேட்டால் அதுலேயும் சொல்லிடுறார். இந்த 9ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களிலே முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அவன் முதன்மை ஸ்தானத்துக்கே வரலங்க. அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. அவன் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி, ஏன்னா யோவான் அப்போ ரொம்ப வயசாயிட்டாரு, அவரோட கூட அவருக்கு உதவியா சிலர் வருவாங்க. அப்போ நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி செய்து வருகிறீர்களை நினைத்து கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குதுன்றி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறமே தள்ளுகிறார். பார்த்தீங்களா? சபைக்கு யோவான் அப்போஸ்தலன் ஒரு கடிதம் எழுதுகிறார். நானும் வர்றேன், என்னை சேர்ந்தவனும் கொஞ்சம் பேர் வர்றோம் அப்படி சொன்னா அவன் என்ன சொல்றான்? வந்தா அவளுக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அழப்புவானா, சகோதரை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவானா. எத்தனை பொல்லாதவன் பார்த்தீங்களா? இவன் எப்படிங்க சபைக்குள்ள வந்தேன்? இது ஒரு பெரிய கேள்விதான். எப்படி சபைக்குள்ள வந்தேன்? ஏன் வர முடியாது? யூதாஸ்காரியத்தை எப்படி 12 பேர்ல ஒருத்தனா உள்ள வந்தேன்? வர முடியும். ஆண்டவர் நல்ல நோக்கத்தோடு பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்களே, என்னுடைய அன்பை என்னுடைய பரிசுத்தத்தை இவன் பெற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி நம்பி அவனை உள்ள கொண்டு வந்தாரா? உள்ள கொண்டு வந்தாலும் அவன் நாராத்தான் இருப்பான். வாசனையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு வகையில் இவன் உள்ள வருவதற்கு அந்த நாட்கள் ஜனங்கள் அறியாத்தனமா என்னமோ ஒரு உற்சாகம் இருக்கு, இவன் வந்தா சபைக்கு பிரயோஜனமா இருப்பான்னு சொல்லி இவனை தெரியாத்தனம் உள்ள கொண்டு வந்தாங்களா? தெரியும். மனுஷர்கள் தேவன் இருதயத்தை பார்க்கிற மனுஷன் முகத்தை தானே பார்ப்பான். உள்ள வந்துட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. தீமை எப்படி நன்மையாக மாறும்? தீமை செய்கிறவன் எப்படி நன்மையாக மாறுவான்? ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சுவிசேஷ நாட்களில் போதிச்சார். இவனை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் அப்படின்னு எழுதுறார். நீ இந்த காரியத்தில் பகுத்தறிவை உபயோகப்படுத்த வேண்டும், நீ பிரித்தெடுக்க வேண்டும். அதனால நீ தீமையானதை பின்பற்றாமல். இந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் நிருபத்தை 2 அருமையானவர்களை நாம் பார்க்கலாம். ஒன்று காயின், அருமையான விசுவாசி. நம்ம யாரும் அந்த விசுவாசி போல இருக்கிறோம்னு சந்தேகம் தான். நான் கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன், அவரை போல நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். அதற்கு அடுத்து தேமேத்திரியு, அது 12ஆம் வசனத்தில் வருது. அவரோடு கூட நான் ஒப்பிட மாட்டேன். நாம் யார் அவரோட ஒப்பிட முடியாது. 2 அருமையான மனுஷன் இருக்கிறாங்க, நடுவில் ஒரு பொல்லாதவன் இருக்கிறான். இவனை பின்பற்ற வேண்டாம், நீ பின்பற்றினா யாரை பின்பற்று? அதுக்கு தான் கீழே இந்த தேமேத்திரி இருக்கிறார் இல்லையா, அந்த தேமேத்திரியை பின்பற்று. இவனை எந்த காரணத்தை கொண்டும் அறிந்தோ அறியாமலும் நீ பின்பற்றினாத அப்படின்னு சொல்றார். காயு ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனா இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொல்ல வேணுமா? எனக்கு வேணும் ஆலோசனை சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், மெத்த படிச்ச மேதாவி அப்படின்னு காய் நினைக்கல. நான் இன்னும் பலவீனம் உள்ளவன் தான். தாவீது பாருங்கள், என்னுடைய புத்தியனத்தை அறிந்திருக்கிறேன்,
என்னுடைய குற்றங்கள் உமக்கு மறவாய் இருக்கவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுஷர் எல்லாரும் நான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆகூர் சொன்னதாக நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்ப இவரும் சில வேளையில் தவறக்கூடிய மனுஷன்தான். இந்த தீமையானவனுக்கு பின்னால போகக்கூடிய ஆபத்து இருக்கத்தான் செய்யுது. அதனால பிரியமானவனே, நீ நன்மையானதை பின்பற்று, தீமையானதை எந்த காரணத்தையும் கொண்டு பின்பற்றாதே. நீங்க பின்பற்றுகிற ஆளை வைத்து நீங்க யாரும் சொல்லிடலாம். ஒருத்தர் சொல்றார், உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று சொல்லிவிடுவேன். நண்பன் பொய்காரனா இருக்கிறான், இந்த ஆளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் பொய்காரனா மாறிடுவார். நண்பன் ரவுடியா இருக்கிறான், இவர் அந்த ரவுடியோட சேர்ந்து அலைகிறாரு, இந்த ஆளும் கொஞ்ச நாளா ரவுடி ஆயிடுவார். அதனாலதான் உன் நண்பனை காட்டு, உன்னை யார் என்று சொல்லிவிடுவேன். நண்பன் அவளை திருத்தி போடுவான். கெட்ட நண்பன் நல்ல நண்பனை கூட திருத்தி போடுவான். அவனுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. பிசாசின் சக்தி அவ்வளவு பெரிய சக்தி, தேவனுக்கு அடுத்த சக்தி என்று சொல்லலாம். அதனால யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்றார், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. இந்த பொல்லாத சபையில் இருக்கிற வரைக்கும் சபை வளரவே வளராது, குறைஞ்சே போகும். ஏன்னா அங்க ஏற்றுக்கொள்றவளையும் அவன் சபையை விட்டு புறம்பே தள்ளுறானே. அப்ப இவன் இருக்கிற வரையில சபை வளரவும் செய்யாது. என்னன்னா சபை குறைஞ்சே கழுத தெரிஞ்சு கட்டணும்பான கதை ஆயிப்போம். சரி, இவனை என்ன பண்ணலாம்? இந்த காயும் தேமத்திரையும் சேர்ந்து இவனை என்ன பண்ணலாம்? ஒரு கை பார்க்கலாமா? நம்ம கை பார்க்க வேண்டாங்க. பழி வாங்குவதும் பதில் அளிப்பது எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நம்முடைய தேவன் யார்? உயிருள்ளவர், நீதியை நிலைநாட்டுகிறவர், அக்கிரமத்துக்கு ஏழத்தனையாக ரெண்டத்தனையாக தண்டனை கொடுக்கிற தேவன் என்று பைபிளில் சொல்லப்பட்டது. சரி, இந்த தீமையானவனுக்கு என்ன நடக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 14:20 தீமை செய்தவருடைய சந்ததி பேர் வருவது இல்லை. பார்த்தீங்களா? தீமை செய்தவருடைய சந்ததி எப்படி பேர் வரும்? பேர் ஒண்ணுமில்லாம போயிடும். 2ஆம் தலைமுறையில் யூதாஸ் காரியத்தினுடைய பேர் இல்லாமல் போயிடும். அவன் தீமை செய்தான் அப்படின்னு 109ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதோடு சங்கீதம் 34:21 வாசிங்கன்னா, தீமை துன்மார்க்கனை கொள்ளும், அவனே செத்து போவான், எப்படியாவது சாவான். ஒன்று அவனே போய் தூக்குள்ள தங்குவான் யூதாஸ் காரியத்தை போல, அல்லது அகித்தா போல வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டு நாண்டு கொண்டு சாவான். அது அவனுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் நானும் அவனையும் பின்னால் போகணும். இதற்கு என்ன வேணும்? ஒன்று பகுத்தறியணும், அறிவை சரியாக உபயோகிக்கணும், இன்னொன்று பிரித்தெடுக்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பிசாசனுடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியாவி வஞ்சகாவி, சத்தியாவி அறிந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வஞ்சகாவி இதுவரையில உங்களை பிடிச்சிருந்தா இன்றைக்கு அந்த வஞ்சகாவி உதறி தள்ளிருங்க, ஓடியோ போயிடுச்சு. ஆண்டவர் உதவி செய்வார். இந்த சத்தியாவிக்குள்ள வந்துருங்க. தீமையானதை நீங்க இதுவரையில பின் சென்றிருந்தால் இன்றையோட ஃபுல் ஸ்டாப், தீமையை விட்டுருங்க, நன்மையானதை பின்பற்றுங்க. அப்படின்னா நீங்க பகுத்தறிஞ்சிட்டீங்க, பிரித்தெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் வார்த்தைகளை ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மதியத்தில் இந்த செய்தியை பேசுறதுக்கு 2-3 நாட்கள் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் இதை பேச முடியுமா, பேச எனக்கு பலன் கிடைக்குமா, இதை ஒழுங்காக பேசுவேனா, இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்கள் என்னை வாட்டி வதைத்தது. மேடை ஏறுகிற வரையில் அந்த குழப்பங்கள் இருந்தது. ஆனால் தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசுவே, வசனத்தில் நீதிபரரை விளங்குகிறவரே, வார்த்தையானவரே, நீர் உம்முடைய மக்களையும் சிநேகிக்கிறீர், அதே சமயத்தில் உம்முடைய ஊழியக்காரனுக்கும் செய்தி அளிக்கிறீர். இஸ்ரவேலுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, சாமுவேல் வார்த்தை வந்தது என்று சொன்னால், அதற்கு முந்தி சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினால கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பகுத்தறியக்கூடிய நிலவில தேவகுமாரன் வந்து எங்களுக்கு அறிவும் புத்தியும் தந்திருக்கிறார். நாங்கள் அறிவை பகுத்தறிய தவறினால் நாங்கள் பிசாசின் பிள்ளைகளாகவே இருந்து, அதோடு வஞ்சக ஆவியிலே இருந்து, தீமையானதை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கை நரகமாகி நரகத்துக்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறேன், பிரித்தெடுக்கக்கூடிய நிலைமையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி சத்திய ஆவிக்குள்ள வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு நன்மையானதை பின் சொல்ல பரலோகத்தின் தேவனே திருத்துவதையுமே எங்களுக்கு பாராட்டி நம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் யாரும் தேவனுடைய பிள்ளையாகவில்லை,
சத்திய ஆவிக்குள்ள வரவில்லை, தீமையானதைத்தான் பின்பற்றுகிறோம், நன்மையானதை பின்பற்றவில்லை என்ற ஆவியானவர் இந்த சொல்லப்பட்ட விளக்கமான வசனங்களிலிருந்து கேட்டு உணர்வடைந்தார். இன்றைக்கே, நாளைக்கல்ல ஆண்டவரே, இன்றைக்கே அவளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றும். அதே சமயத்தில் சத்திய ஆவி அவருடைய வாழ்க்கையில் கிரி நடப்பிக்கிட்டு இன்று முதற்கொண்டு அவருடைய மரணம் வரையில் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற எல்லா விதமான உற்சாகத்தை கட்டளிடும். தந்தமுடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதைகளை காத்துக்கொள்ளும். பெய்கிற மழைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாச குடும்பங்களை, தனிப்பட்டவரை, வயதில் மூத்தவர்களை இந்த சூழ்நிலைகளில் எல்லா நிலைமையிலும் போக்குவரத்திலும் அவர்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். ஜெபம் கேட்டபடினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் அனைவரோடும் எங்களும் உள்ள மேய்க்கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.